பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமீன். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி அவங்க புலம்புறாங்கன்னு தோணும் இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் புலம்பிகிட்டே இருந்தால், என்ன வாழ்க்கை இது, என்ன காரியம், என்ன குடும்பம் இது, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. நமக்கு சில பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்மளை நாமளே அறியாதபடிக்கு நமக்குள்ள ஒரு புலம்பல் உண்டாகும். நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் வாழணும், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? சில சமயத்தில் அப்படி புலம்பிகிட்டே இருக்கீங்களா? வெளியில் சொல்லாட்டினா கூட உள்ளுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு இருக்கிறது, அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இந்த மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ அதே வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்காரு, ஆனந்த களிப்பாக மாற்றியிருக்கார். இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் இப்போ புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் ஒரு நாள் சொல்வீங்க, நான் ஒரு காலத்தில் புலம்பிகிட்டே இருந்தேன், கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிட்டாருன்னு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. நீங்கள் முந்தின காலத்தில் புலம்பிட்டு இருந்து இப்போ உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றியிருந்தார்னா அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இல்லை இப்போ நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்னு விசுவாசித்து, ஆண்டவரே என் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றுவீர், அதற்காய் ஸ்தோத்திரம்னு அவரை துதிங்க. இன்றைக்கு புலம்பிட்டு இருக்கிற நீங்க ஒரு நாள் சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சு பாடுவீங்க, அவர் நாமத்தை உயர்த்துவீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதற்காக தான் அவர் தன்னையே சிலுவையில பலியா கொடுத்தார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக. அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா புலம்பல்களும் மாறும். ஒரு சந்தோஷம் உண்டாகிறத நீங்களே காண்பீங்க. ஆமென். God bless you.